வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். ஹிந்தியில் பெயர் சூட்டப்பட்ட 3 சட்டங்களுக்கும் அமலுக்கு வந்தது. இந்தியாவில் வேகமாக பரவுகிறது உருமாறிய JN1 கொரோனா தொற்று. தமிழ்நாட்டில் 4 பேருக்கு புதிய வகை கொரோனா பாதிப்பு உறுதியானது. சபரிமலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கேரள அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பக்தர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்டவை கிடைப்பதை உறுதி செய்யவும் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் உதயநிதி நிவாரண உதவி. 2,87 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணி தொடங்கியது. தூத்துக்குடி இந்திரா நகர் பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை விரைந்து அகற்ற கோரிக்கை. 8 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாததால் பாதிப்பு தொடருவதாக மக்கள் வேதனை. கிறிஸ்துமஸ் விடுமுறையை ஒட்டி களை கட்டிய சுற்றுலா தலங்கள். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பதால் உதகை, கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல். தொடர் விடுமுறை என்பதால் வேடந்தாங்கல், கொடிவேரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம். திருப்பரப்பு அருவியில் குடும்பத்துடன் உற்சாக குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். சிதம்பரம் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய மீண்டும் தீட்சிதர்கள் எதிர்ப்பு. தீட்சிதர்கள் மீது கோயில் செயல் அலுவலர் போலீசில் புகார். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 15 பேர் மீது வழக்கு. மதுரை அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. பாஜக செய்தி தொடர்பாளர் போல புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசக்கூடாது. தமிழ்நாடு அரசு மீதான தமிழிசையின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை கூடுகிறது அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி நிலவரம் பற்றி ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து உச்சம். இதுவரை இல்லாத வகையில் ₹5.80 நிர்ணயம். குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் நடுக்கடலில் படகில் சென்று மீனவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். கேக் வெட்டி ஆடிப்பாடி உற்சாகம். உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். வழக்கறிஞர்கள் சார்பில் நடைபெற்ற விழாவில் தலைமை நீதிபதி பங்கேற்பு. சென்னையை அடுத்த எளாவூர் சோதனைச் சாவடியில் லாரி உரிமையாளர்கள் போராட்டம். வசூல் வேட்டை நடத்துவதாக கூறி வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி நூதன முறையில் எதிர்ப்பு. பத்து நாட்கள் இழுபறிக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் 28 அமைச்சர்கள் பதவியேற்பு. OBC பிரிவினருக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். பேடிஎம் நிறுவனத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம். செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரிப்பால் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு. ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மோதும் பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடக்கம். இந்தியா, தென்னாப்பிரிக்க அணிகள் நாளை பலப்பரீட்சை. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த திருத்தப்பட்ட 3 குற்றவியல் மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சியா ஆகிய 3 திருத்தப்பட்ட குற்றவியல் சட்ட மசோதாக்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் பாஜக அரசு மக்களவையில் தாக்கல் செய்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதாக்கள் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டன.
பிறகு கடந்த 21ஆம் தேதி மீண்டும் மக்களவையில் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் 146 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவையில் ஆளும் கட்சி எம்பிக்கள் அதிக அளவில் இருந்தனர். இந்நிலையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட 4 நாட்களிலேயே 3 மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதன் மூலம் ஹிந்தியில் பெயர் சூட்டப்பட்ட இந்த 3 மசோதாக்களும் சட்டமாகியுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. உதகையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் இன்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்யூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் ஹாலிடேஸ் வந்ததுனால பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகலான்ட்டு ஊட்டி வந்தோம். இது என்னோட 3rd டைம் இன் ஊட்டி. பட் திஸ் டைம் க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கு. தொட்டாபெட்டா பார்க்கா அங்கே போயிட்டு வந்தோம். இப்போ இங்கே இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் போட் ஹவுஸ் இன்னும் ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடுவோம். ஊட்டிக்கு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. பிளேசஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மார்னிங் ஸ்னோவெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இந்த கிளைமேட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. கார்டனில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. க்ரௌட் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மிச்ச இடத்துலலாம் கம்மியாக தான் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதால் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தபடி பலர் திரண்டனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் அணையில் குளித்து மகிழ்ந்தனர். இதேபோல் குற்றாலம், கும்பக்கரை அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மேடை மீது பக்தர்களை ஏற விடாமல் தடுத்ததாக தீட்சிதர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ளது. கடந்த ஆனி மாத திருவிழாவின் போது கோயிலின் கனகசபை மேடை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் அனுமதிக்கவில்லை. பின்னர் அறநிலையத்துறை தலையீட்டால் பக்தர்கள் கனகசபை மேடை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. அதேபோல் ஆருத்ரா தரிசன விழாவிலும் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அதற்குரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அறநிலையத்துறை சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதேபோல் கோயில் பாரம்பரிய பூஜைகளுக்கு இடையூறு இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தீட்சிதர்கள் தரப்பிலும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலையில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. கோயிலின் கனகசபை சாத்தப்பட்டு தீட்சிதர்கள் கோயில் உட்புறமாக தாழ்பால் போட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. அரசு உத்தரவை மீறிய தீட்சிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் கோயில் செயல் அலுவலர் சரண்யா புகார் அளித்துள்ளார். கனகசபை மேடை மீது ஏறி தரிசனம் செய்ய தடுத்தது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது 5க்கும் மேற்பட்ட தீட்சிதர்கள் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து மிரட்டும் தொனியில் பேசியதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி
தூத்துக்குடி, நெல்லையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்றும் கூடுதல் நிதியை விடுவிக்க இயலாது எனவும் கூறிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு விதண்டாவாதம் பேசிக்கொண்டு இங்கே இருக்கிற அரசாங்கத்தை விமர்சிக்கிற காரியத்தை மட்டும் செய்கிறாரே தவிர, குறை சொல்லுகிற காரியத்தை செய்கிறாரே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவோ அனுதாபமோ அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு அவர் முன்வரவில்லை என்பது நாங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆகவே ஒரு நிதியமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர், தமிழக மக்களுக்கு விரோதமாக இன்றைக்கு டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு பேட்டி கொடுப்பது தமிழக மக்களை பழிவாங்குகிற நோக்கத்தோடு நடைபெறுகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவர்களுடைய இக்னரன்ஸ், அதாவது அறியாமையை அரகன்ஸ் மூலமாக மறைப்பார்கள், அதாவது திமிரால் மறைப்பார்கள். அதற்கு உதாரணம்தான் நீங்கள் சொன்ன நபர். தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டால் அது ஏதோ அவருடைய கருணையை நாடி நாம் நிதி கேட்பது கிடையாது. வரி கட்டுகிறோம், அந்த வரிக்கு ஏற்ற பணத்தை, நிதியை தமிழ்நாடு கேட்கிறது. அதே வேளையிலே அவர்கள் 400 கோடி ரூபாய் ஒதுக்கினேன் என்று முதலிலே சொல்வது இந்த மழை சீற்றத்திற்காக ஒதுக்குறது கிடையாது. ஏற்கனவே ஒதுக்கி கொடுக்காமல் இருந்ததை தான் கொடுத்திருக்கிறார்களே தவிர ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்கவில்லை. தூத்துக்குடியின் மிகப்பெரிய குளமான கோரம்பள்ளம் குளத்தில் ஏற்பட்ட உடைப்பு இரவு பகலாக நடைபெற்ற துரித பணியால் சரி செய்யப்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்ட வெள்ளத்தால் தூத்துக்குடியின் பெரிய குளமான கோரம்பள்ளம் குளத்தில் பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வாழை, நெல் போன்ற பயிர்களை சேதப்படுத்தியது. மேலும் குளியங்கரிசல் முதல் அத்திமரப்பட்டி வரை அனைத்து கிராமங்களும் வெள்ள நீரால் தனித்தீவாக காட்சியளித்த நிலையில் உடைப்பு ஏற்பட்ட கோரம்பள்ளம் குளத்தின் கரையை போர்க்கால அடிப்படையில் 2 JCB இயந்திரங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களை வைத்து இரவு பகலாக நடைபெற்ற பணியில் குளத்தின் உடைப்பு சரி செய்யப்பட்டதால் விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். காலங்கரை, பெரியநாயபுரம் சுத்தமாக வீடு தண்ணியில் முங்கி போயிடுச்சு. அவங்களுக்கு உண்டான நிதியே கொடுக்கணும். ஆடு மாடு இதெல்லாம் விவசாயிகளுக்கு வாழைத்தோட்டம்லாம் நிறையா அழிஞ்சு போச்சு. அவங்களுக்கு உண்டான நிதி கொடுக்கணும். இந்த கரையை இன்னும் நல்லா பலப்படுத்தணும். ஒழுகு தண்ணிலாம் நிறையா ஒழுகி போயிட்டுருக்கு. உடைப்பு ஏற்பட்ட கோரம்பள்ளம் குளத்தை ஆண்டுதோறும் தூர்வாரி சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மேடை மீது பக்தர்களை ஏறவிடாமல் தீட்சிதர்கள் தடுத்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகளும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், தற்போது அங்கே என்ன நிலவரம், விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதையொட்டி நாளை தேரோட்டம் நடைபெறுகிறது. இன்று கோயிலில் பல்வேறு பூஜைகளும் நடந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் கோயிலுக்கு சென்ற பக்தர்களை கனகசபை மீது ஏற்றி சாமி தரிசனம் செய்வதற்கு தீட்சிதர்கள் அனுமதிக்கவில்லை. பின்னர் மதிய நேரத்தில் சில பக்தர்கள் அங்கு சென்று கனகசபை மீது ஏற வேண்டும் என்று குரல் கொடுத்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது கனகசபை மீது பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்வார்களா என்பதை கண்காணிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அந்த பக்தர்களிடம் என்ன காரணம் என கேட்டபோது சபை மீது ஏறுவதற்கு அனுமதி இல்லை என்று கூறுகிறார்கள் என கூறினர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த சிதம்பரம் தில்லைக்காளி கோயில் செயல் அலுவலர் சரண்யா தீட்சிதரிடம் சென்று பக்தர்களை கனகசபை மீது ஏற்ற வேண்டும் என கூறினார். ஆனாலும் தீட்சிதர்கள் மறுத்துவிட்டனர். இதை அவர் புகாராகவும் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார். அதாவது அரசாணையை மீறி தீட்சிதர்கள் கனகசபை மீது பக்தர்களை ஏற்றவில்லை எனவும் அதை கேட்க சென்ற போது மிரட்டும் துணியில் பேசியதாகவும் பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இரவு நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கடலூர் மாவட்ட இணை ஆணையர் தரணிதரன், உதவி ஆணையர் சந்திரன் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் கோயிலுக்கு சென்றனர். கோயிலின் கனகசபை அருகே சென்ற அதிகாரிகள் பக்தர்களை கனகசபை மீது ஏற்றி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கூறினர். ஆனால் தீட்சிதர்கள் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டனர். எதுவாக இருந்தாலும் எங்களது கோயில் செயலாளரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என கூறிவிட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் குழுவினர் கோயிலில் உள்ள செயலாளர் அலுவலகத்திற்கு வந்து கோயில் செயலாளர் சிவராம தீட்சிதரிடம் கேட்டனர். அவரும் கோயிலில் தற்போது பக்தர்களை கனகசபை மீது ஏற்ற முடியாது என திட்டவட்டமாக கூறிவிட்டார். இந்த நிலையில் அதிகாரிகள் அங்கே நின்று தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் தீட்சிதர்களிடம் சென்று கோயிலில் பக்தர்களை கனகசபை மீது ஏற்றுவதற்காக அனுமதி கேட்க உள்ளனர்.
இதனால் கோயில் வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டியது. கிறிஸ்துமஸை ஒட்டி கள்ளக்குறிச்சி புனித ஜெபமாலை அன்னை தேவாலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. அங்கு சிறுமி ஒருவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திருவண்ணாமலையில் உள்ள தூய உலக மாதா ஆலயத்தில் குழந்தை இயேசுவை குடிலில் வைத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தேவாலயம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. கோவை மாவட்டம் வால்பாறை CSI தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகத்துடன் நடைபெற்றது. இதில் சுற்றுலா பயணிகளும் பலரும் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இன்முகத்துடன் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் MLA தமிழரசி கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றார். தொடர்ந்து தேவாலயத்தில் இருந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசுகள் இனிப்புகள் வழங்கினார். வேலூரில் உள்ள CSI மற்றும் அன்னை பேராலயங்களில் கிறிஸ்து பிறப்பை மிகவும் உற்சாகமாக கொண்டாடினர். ஆட்டுக்கொட்டகையில் இயேசு பிறந்ததை சித்தரிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட குடில்கள் கவனமீர்த்தன. திருவள்ளூர் அடுத்த ஈக்காட்டில் உள்ள 150 ஆண்டுகள் பழமையான கிறிஸ்துவ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி அருகே உள்ள அகஸ்தீஸ்வரம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகள் களைகட்டின. காஞ்சிபுரத்தில் உள்ள தூய இதய அன்னை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் நோய் தொற்றுகள் அகல வேண்டியும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. திருப்பத்தூர் சகாய மாதா ஆலயத்தில் இயேசு பிறப்பை ஒட்டி உலக அமைதி வேண்டி கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கரூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த CSI ஹென்றி லிட்டில் தேவாலயத்தில் இயேசு பிறப்பை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி தேவாலயம் மின்னொலியில் ஜொலித்தது. கோவையில் சமத்துவம் சகோதரத்துவம் தழைத்தோங்க மும்மதத்தினரும் இணைந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். இதையொட்டி தேவாலயத்திற்கு வந்தவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் ஊட்டி வரவேற்றனர். உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி கோவை ரத்னபுரியில் உள்ள செயின்ட் பால் சர்ச் வளாகத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என மும்மதத்தினரும் இணைந்து தேவாலயத்திற்கு பிரார்த்தனைக்காக வந்தவர்களை பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் ஊட்டி உற்சாகமாக வரவேற்றனர். ஆண்டவர் இயேசு சொன்னது போல நாம் அனைவரும் ஒன்றாய் இருப்போமாக என்று தந்தையை பார்த்து ஜெபித்தது போல இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது, மக்களின் நலனுக்காக, நாட்டின் ஒற்றுமைக்காக செயல்படுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, அவசியமுள்ளதாக இருக்கின்றது. பொங்கல் விழாவாகட்டும், அவர்கள் எங்களுடன் வந்து கலந்து கொள்கின்றார்கள். அவர்கள் சமய விழாவிலே நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இரு மதத்தாரும் எங்களையும் விடுவதில்லை, நாங்கள் அவர்களையும் விடுவதில்லை. எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நாம் சிறப்பாக இனிப்பு வழங்கியும் மலர்கள் கொடுத்தும் வழங்கி சிறப்பித்துள்ளோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சமூகத்திற்கு தேவை. நம்முடைய
குறிப்பாக தமிழகத்திற்கு தேவை, இந்தியாவிற்கு தேவை என்பதாக இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய கருத்தை பதிவு செய்து, இப்படிப்பட்ட சகோதரத்துவம் இந்தியாவெங்கும் உருவாக வேண்டும், தமிழகம் எங்கும் உருவாக வேண்டும். கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என மும்மதத்தினரையும் ஒன்றாக இணைத்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவினை கொண்டாடிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தினருக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அரசு முன்வராத நிலையில் பேச்சுவார்த்தையால் எந்த பலனும் இல்லை என்று மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கரின் அழைப்பை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிராகரித்துள்ளார். குளிர்கால கூட்டத்தொடரில் 13ஆம் தேதி மக்களவை மாடத்திலிருந்து உறுப்பினர்கள் இருக்கை பகுதிக்குள் குதித்த இருவர் வண்ண புகை குப்பிகளை வீசிய சம்பவத்திற்கு பாதுகாப்பு குளறுபடிகளே காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தி முழக்கமிட்டதால் மக்களவை உறுப்பினர்கள் 100 பேரும் மாநிலங்களவையில் 46 பேரும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதுகுறித்து மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம் எழுதிய மல்லிகார்ஜுன கார்கே, இவ்வளவு அதிக அளவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று தெரிவித்திருந்தார். இதனால் தாம் வேதனையும் விரக்தியும் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதில் கடிதம் எழுதிய ஜெகதீப் தன்கர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே அவை நடவடிக்கைகளை முடக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். எம்பிக்கள் இடைநீக்கம் மற்றும் அவையில் ஏற்பட்ட அமளி குறித்து விவாதிக்க தமது இல்லத்திற்கு இன்று வருமாறு கார்கேவுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதில் அரசு ஆர்வம் காட்டாத நிலையில் அவை தலைவரை அவரது அறையில் சந்தித்து உரையாடுவதால் எந்த பலனும் இல்லை என்று கார்கே பதில் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையின் மாண்பை காக்க வேண்டியது அவைத் தலைவரின் கடமை என்று சுட்டிக்காட்டியுள்ள கார்கே, அரசின் சர்வாதிகார ஆணவ போக்கை அவர் நியாயப்படுத்துவது துரதிர்ஷ்டவசமானது என்று தெரிவித்துள்ளார். அவையில் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளை நடுநிலையுடன் ஆய்வு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ள கார்கே, எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்வதை ஆளும் கட்சி ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவையில் திட்டமிட்டு அமளியில் ஈடுபட்டதாக தங்கர் கூறிய குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆளும் கட்சியின் திட்டமிட்ட நோக்கத்தை எவ்வித கவனமும் செலுத்தாமல் செயல்படுத்தியதால் தான் அவைக்கு வராத இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கார்கே கூறியுள்ளார். தாம் வெளியூரில் இருப்பதால் இன்றைய தினம் சந்திக்க வாய்ப்பில்லை என்றும் கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக 2,87,00,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கியிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 11 பேர் உட்பட 21 பேருக்கு 58,14,000 ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2,87,00,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். வரலாறு காணாத 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், என்ன பணிகள் நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முதல்ல பேரிடர் இல்லைனாங்க, இப்போ பேரிடர் பார்க்கறதுக்காக என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்க்க வராங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு தகுந்த நிதி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர்களும் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பேரிடருக்கு இந்த தகுந்த நிதியை கொடுங்க, எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்றிய நிதியமைச்சர் பார்த்துட்டு அந்த தகுந்த நிதி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக மிக கனமழையால் பாதிக்கப்பட்ட வல்லநாடு அருகே உள்ள பக்கப்பட்டி கிராமத்தை பார்வையிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருங்குளம், கீழமங்கலக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்த 22 பேர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும், வீடுகளை இழந்த 16 பேருக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரும் பொங்கல் பண்டிகைக்கு திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கரில் 400 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு அம்சங்களுடன் புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமு அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, கடந்த ஆட்சியில் முறையான திட்டமிடல் இல்லாமல் பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டதால் திமுக ஆட்சியில் புதிய திட்டங்களுடன் பல சவால்களை எதிர்கொண்டு பேருந்து நிலையம் பணிகளை முடித்துள்ளதாக கூறினார்.
தமிழ் புத்தாண்டிற்குள், தமிழ் புத்தாண்டு அதாவது பொங்கல் 14ஆம் தேதி வருது, 15ஆம் தேதி பொங்கல் வருது. பொங்கலுக்குள், தமிழ் புத்தாண்டிற்குள் இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு ஒப்படைக்கப்படும், மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு. முழுமையாக 1200 மீட்டர் அளவு முழுமையடைந்திருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இயக்கவும் பராமரிக்கவும் புனேவைச் சேர்ந்த பிவிஜி இந்தியா என்ற நிறுவனம் நியமிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்கள், உச்சநீதிமன்றம், சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையம் போன்ற உயர் பாதுகாப்பு இடங்களை பராமரிக்கும் அனுபவத்தை இந்நிறுவனம் கொண்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தரமான சேவையை வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. விமான நிலையத்துக்கு இணையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பராமரிக்கப்படும் என்று பிவிஜி இந்தியா நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.